அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கீங்களா? தர்ஜுமா கண்டிப்பா படிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஆரம்பத்துல நமக்கு அதுல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்தது. அரபிலேயே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தமிழ்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்தது. சரி நம்மளும் அதை படிச்சு பார்ப்போம் அப்படின்னு படிச்சு பார்க்கையில ஒரு நாள் ஒரு 100 வசனம் வரைக்கும் படிச்சுட்டு அந்த அன்னைக்கு மறுநாள் அதை தொடவே இல்லை, அப்படியே வச்சுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து யோசனை பண்ணிட்டு இப்படி வச்சா சரி வராது அப்படின்ட்டு டெய்லி ஒரு 10 வசனம் 20 வசனம் படிப்போம் அப்படின்ட்டு கையில் எடுத்துட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஒரு வக்துக்கு ஒரு 10 வசனம் போதும். 10 வசனங்கிறது ரொம்ப இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். டெய்லி இந்த மாறி மாறி படிக்கும்போது உள்ளத்துல பதிவாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சு ஒரு நாளைக்கு 5 வக்துல 50 வசனம் ஆச்சு. அப்போ சுபுவுக்கு ஒரு 10 வசனம், லோருக்கு ஒரு 10 வசனம், அசருக்கு ஒரு 10 வசனம், மகரிபுக்கு ஒரு 10 வசனம், இஷாவுக்கு ஒரு 10 வசனம், இப்படி 10 வசனமா ஆரம்பிச்சதுல கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்குள்ள ஒரு முழு குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய கிருபையில முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. சரி மறுபடியும் அதை எடுப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 3 குர்ஆனை முடிச்சதுல அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு வக்துக்கு ஒரு 10 வசனம் மட்டும் இருப்பில்ல. இப்போ எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, என்ன ஆப் இருக்கு. நீங்க அதில் அழகா ரொம்ப இலகுவா எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். அப்படிங்கிறப்ப எந்திரிச்சு குர்ஆனை எடுத்து அந்த மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப அல்லாஹ் தஆலா ரொம்ப கையில இலவா கொடுத்துருக்கான். அதனால இருந்த இருப்பிலே ஒரு 10 வசனத்தை அழகா நீங்க படிச்சீங்கன்னா அல்லாஹ் தமிழ்ல நம்மகிட்ட என்ன பேசுறான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். உதாரணத்துக்கு சட்டதிட்டங்கள் இருக்கு. இப்போ காசு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தொழுகை இருக்கு. அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்றான். தொழுகை அப்படின்ட்டு நம்ம எப்படி தொழணுங்கிறது அந்த குர்ஆன்ல இருக்காது. அப்புறம் ஹஜ்ஜு செய்யன்னு இருக்கும், எப்படி ஹஜ்ஜு செய்யன்னு இருக்காது. அப்புறம் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், எப்படி வைக்கணும் அது எல்லாத்தையுமே ஹதீஸை தேடி போனோம். ஆனா இந்த ஜகாத் விஷயம், கடன் விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சா அல்லாவே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். ஏன்னா காசு விஷயங்களை மனுஷன் பிறண்டுருவான் அப்படிங்கிறதுக்காக சட்டத்திட்டம் ஃபுல்லா. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த குர்ஆனை தமிழ்ல படிக்கிறதுனால எனக்கு தெரியும். மேற்கொண்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு, தொழுகை எப்படி சொல்லணும். மேற்கொண்டு இன்னொன்று என்னென்ன கேட்டீங்கன்னா அல்லாஹ் பெரிய பாவங்கள்ல இருந்து நீங்க விலகி இருந்தீங்கன்னா சின்ன சின்ன குற்றங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். பெரிய பாவங்கள் விபச்சாரம், வட்டி, மது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி இருந்தோம்னா, தாய் தகப்பனை நோவினை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி இருந்தா சின்ன சின்ன குற்றங்களை மன்னிக்கிறோங்கிறான். அப்போ இந்த குர்ஆனை மாறி மாறி இந்த வசனங்களை படிக்கும் போதுதான் இந்த பெரிய ஹராமான விஷயங்கள்லாம் அருவருப்பா தெரியுது. அதனால உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படணும். நீங்களும் இந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் என்ன நம்மகிட்ட தமிழ்ல சொல்றான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்படின்னா நம்ம மொழியில, அதாவது அவங்கவங்க மொழியில. எப்படின்னா இப்ப நம்ம தமிழ் பேசுறோம், தமிழ் அரபி, அப்புறம் தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கு அரபி, மலையாளம் பேசுறவங்க மலையாளம் அரபி, ஹிந்தி பேசுறவங்க ஹிந்தி அரபி, உருது பேசுறவங்க உருது அரபி, இங்கிலீஷ் பேசுறவங்க இங்கிலீஷ் அரபி. இந்த மாதிரி அவங்கவுங்க மொழியில படிச்சா தான் அது நமக்கு விளங்கும். இப்ப அரபிக்காரங்க அவங்களுக்கு ஒரே மொழி, நம்மளுக்கு அப்படி கிடையாது. 2 மொழி இருக்கு. 2 மொழியையும் ஒரு மொழி நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறான்ல. ஆனா தமிழ்ல நம்ம படிச்சாதான் அந்த சட்ட திட்டங்கள் என்னங்க அப்படிங்கிறத விளங்கும். அதுபடி நம்ம இப்ப உதாரணத்துக்கு வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமச, குறை கூறி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அல்லாஹ் சொல்றான். இதை நம்ம அரபியில படிச்சுக்கிட்டே புறம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்ல அதை என்ன அப்படின்னு படிச்சாதான் அதுக்கு உண்டான அது விளங்கும். ஓ, இது புறம்னா இவ்வளவு பெரிய குற்றமா, இவ்வளவு பெரிய பாவமா அப்படிங்கிறது விளங்கணும்னா நம்ம அந்த தமிழ் எடுத்து படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நம்ம மொழி ஏதோ அந்த மொழியில எடுத்து படிங்க. அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்பாடையும் ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் அவங்க மொழியில படிங்க. இன்ஷா அல்லாஹ்.